பயிற்சி 7.1ல 9வது சம் 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி. இதான் ஏணி. இதோட நீளம் 17 மீட்டர். செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் சுவரு. இங்க சாய்த்து வச்சிருக்காங்க. இது தரை. ஏணியின் அடிப்பக்கம், இந்த அடிப்பக்கம் இல்லைங்களா? ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றில் இருந்து விலகி செல்லும் வீதம். இந்த அடிப்பக்கம் விலகி செல்லும் வீதம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வீதம் வந்தாலே டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகும். சுழற்சியிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு 5 மீட்டர். ஸோ இந்த இடத்துல விலகி செல்லுது. இதுதான் dx by dt is equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம dx by dtன்னு எழுதணும். எனில் ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது, ஸோ சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில், அப்போ x is equal to 8. ஸோ dx by dt equal to 5, x is equal to 8. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வீதம் கொடுத்துருப்பாங்க, அதனால டிஃபரன்சியேஷன் போட்டிருக்கோம். இது வெறும்னே 8 மீட்டர் தொலைவுன்னு கொடுத்தனால x is equal to 8. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதன் உச்சி என்ன வீதத்தில், ஸோ இங்க ஒரு டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆக போகுது. என்ன வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும். இந்த உச்சி இருக்குதுங்களா, ஏணியோட உச்சி என்ன வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும். அப்போ ஒய்ல சேஞ்சஸ் நடக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dt கண்டுபிடிக்கணும். இப்போ சம்மு போடலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம் இல்லைங்களா? செங்கோண முக்கோணம்ல பித்தாகரஸ் தேற்றம் ஞாபகத்துக்கு வரணும். எக்ஸோட மதிப்பு தெரியும், இசட்டோட மதிப்பு தெரியும், ஒய்யோட மதிப்பு மட்டும் தெரியாது. ஸோ இப்போ ஒய் மதிப்பு கண்டுபிடிக்க நம்ம பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் plus y square equal to z square. x square 8 square plus y square தெரியாததான் கண்டுபிடிக்க போறோம். z 17. இப்போ z square 17 square. 8 square பண்ணா 64 plus y square equal to 17 square பண்ணா 289. y தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ y square இங்க சைடு இருக்கட்டும். 289. இந்த 64 equal to இந்த சைடு வந்தா minus 64ன்னு வரும் இல்லைங்களா? So minus 64. y square is equal to 289 64 கழிச்சிங்கன்னா 225. y is equal to இந்த ஸ்கொயர் இங்க வந்தா ரூட்டா ஆகும். அப்போ ரூட்டுக்குள்ள 225 இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் 15. நம்ம பிளஸ்ல தான் எடுத்துக்கணும் மதிப்பு எல்லாமே. ஏன்னா செங்கோணம் முக்கோணம்னு சொல்லும்போது அதுல மைனஸ் மதிப்பெல்லாம் வராது. இப்போ அடுத்த கொஸ்டின் நமக்கு y கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dt. இதை எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? இதே இந்த பித்தாகரஸ் தேற்றம் எழுதிருக்கு இல்லைங்களா? இதுல இருந்து தான் நம்ம dy by dt கண்டுபிடிக்க போறோம். அப்போ x square plus y square equal to z square. x, y, z ஐ t ஐ பொறுத்து வகையிட போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். t ஐ பொறுத்து வகையிட. அப்போ x ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதை வகைப்படுத்தும் போது 2x வரும். இன்ட்டு x வகைப்படுத்தினா dx by dt plus y ஸ்கொயரு அதை வகைப்படுத்தும் போது 2y into dy by dt equal to z ஸ்கொயரு வகைப்படுத்தும் போது 2z into dz by dt தான் வரும். ஆனா நான் என்ன பண்றேன்? இதுக்கு பதில் 0ன்னு போட போறேன். ஏன் அப்படின்னா zன்றது 17. இது ஒரு கான்ஸ்டன்ட். இதோட மதிப்பு மாறாது. அதனால z 17ன்றதுனால அதை கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்றேன். கான்ஸ்டன்டை வகைப்படுத்தும் போது நமக்கு 0ன்னு வரும். இப்போ இங்க பொதுவா இருக்கிறது பாத்தீங்கன்னா 2. அப்போ 2ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ண போறோம். வகுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x into dx by dt plus y into dy by dt equal to 0. இப்போ x ஓட மதிப்பை பிரதியிடுங்க. x 8, dx by dt 5 plus y கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்க 15, dy by dt equal to 0. இப்போ 8 5 பெருக்கும்போது 8 5 40 plus 15 dy by dt equal to 0. எதை கண்டுபிடிக்கணுமோ அது இதே சைடு இங்கே வச்சுப்போம். ஈக்குவல் டு இந்த 40 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 40ன்னு வரும் இல்லைங்களா? அது பிளஸ் 40 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸா வரும். அடுத்து dy by dt is equal to minus 40 by 15. ஸோ இது 5ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். 3 முறை, இது 8 முறை. 8 5 40, 3 5 15. So dy by dt is equal to minus 8 by 3. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இந்த
ஏணியோட உச்சி இறங்கும் வீதம் கேக்குறாங்க இல்லைங்களா? அதானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும்? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரு -8/3 வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும். இப்போ ஷார்ட்டா எப்படி எழுதலாம்? therefore இறங்கும் வீதம் is equal to -8/3. அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மீட்டர் பர் வினாடி. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினை போய் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த வீதத்தில், அப்ப இங்க ஒரு டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகுது. ஏணி, சுவர், தரை. இது ஏணி, இது சுவர், இது தரை. ஸோ மூணுமே சேர்ந்துச்சுன்னா அது ஒரு முக்கோணமா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் பாருங்க. உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு. அப்போ வீதம்ன்றது எதை கிட்டனா பரப்பளவு. பரப்பளவை நம்ம ஏன்னு சொல்லுவோம். இப்போ வீதம், மாறு வீதம், வேகம், குறைவுன்னு வந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dA/dt கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதலாம். முக்கோணத்தின் பரப்பு என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு 1/2 x இன்டு y. முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா 1/2 அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இதுல பாத்தீங்கன்னா இது அடிப்பக்கம், இது உயரம். ஸோ 1/2 இன்ட்டு x இன்ட்டு y. இப்போ வகைப்படுத்த போறோம். a, x, y ஐ t ஐ பொறுத்து வகையிட. இப்போ ஏவை வகைப்படுத்தும் போது dA/dt கிடைக்கும் is equal to 1/2. இப்போ இது பார்த்தீங்கன்னா UV மெத்தட்ல இருக்குது. UV ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் UV ஃபார்முலா என்ன? UV dash plus VU dash. இப்போ U இருக்கிற இடத்துல X இருக்கு, அதை வச்சுக்கலாம் அப்படியே. V இருக்கிற இடத்துல Y இருக்கு. அப்போ Y dash, Y வகைப்படுத்தணும்னா dy/dt plus V என்பது y. U dash x வகைப்படுத்தினா dx/dt. x x ஆல வகைப்படுத்தினா தான் 1 வரும். x t ஆல வகைப்படுத்தும் போது dx/dt கிடைக்கும். equal 1/2. இப்போ அந்த மதிப்புகளை நம்ம பிரதியிட போறோம். x ஓட மதிப்பு என்ன? 8. dy/dt இப்போ தான் கண்டுபிடிச்சோம். -8/3 பிளஸ் y ஓட மதிப்பு 15 and dx/dt கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க பாருங்க, 5 equal 1/2. இதை பெருக்கலாம். -8 8 64/3 plus 15 × 5 75. இப்போ இதுக்கு கீழே வந்து 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 3க்கும் 1க்கும் LCM எடுக்க போறோம். LCM எடுத்தா என்ன வரும்? 1/2. 3க்கும் 1க்கும் LCM எடுக்கும்போது 3ன்னு வரும். இப்போ -64. இந்த 3ஐயும் 75ஐயும் பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்? பிளஸ் 225. இப்போ கழிக்கலாம். 1/2. 64லேருந்து 225 கழிச்சா என்ன கிடைக்கும்? 161/3. ஈக்குவல் 1 × 161 161/2 × 3 6. இதை வகுக்கலாம். 161 6ஆல வகுக்க போறேன் நான். 2 6 12, 4 அந்த 1 கீழே இருக்கலாம். 6 6 36, 41ல 36 போனா 5, புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கோங்க. அப்போ 8 6 48. இதை கழிச்சா 2, ஏற்கனவே புள்ளி வச்சாச்சு. இது 0, 3 6 18, 2. இது அப்படியே போயிட்டே இருக்கும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் வந்தா போதும். ஈக்குவல் 26.83. இது எதோட ஆன்சர்? dA/dt. dA/dtனா என்ன அர்த்தம்? பரப்பளவில் ஏற்படும் வீதம். இப்போ அதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எந்த வீதத்தில் ஏணி, சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது. அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம்? therefore முக்கோணத்தின் பரப்பளவு மாறு வீதம். வீதம் மாறு வீதம் ரெண்டும் ஒண்ணுதான். 26.83. இப்போ அலகு போய் பார்க்கணும். பரப்பளவுனா சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் போடுவோம். இப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.